Hello friends, welcome back to my channel. Rubik Cube third layer part 2, அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் ஆப்போசிட் எட்ஜஸ் மேட்சாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனில் இந்த எட்ஜ் பீஸ் சென்டர் பீஸோட மேட்ச் ஆகிருக்கு. அப்புறம் ஆப்போசிட் சைடு இந்த எட்ஜ் பீஸ் சென்டர் பீஸோட மேட்ச் ஆகிருக்கு. இந்த சைடு மேட்ச் ஆகலை, இந்த பக்கம் மேட்ச் ஆகலை. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்போசிட் எட்ஜ் பீஸஸ் சென்டர் பீஸோட மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது பொசிஷனை இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்கிற மாதிரி ஒன் இன் ஃபேஸிங் யூ, த அதர் ஒன் அவே ஃப்ரம் யூ. ஸோ சேம் ஃபார்முலா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ யூ ஆர் ப்ரைம். ஸோ இப்போது இந்த ரெண்டும் மேட்ச் ஆகிருக்கு, இது ரெண்டும் கலைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம 3 o'clock மாதிரி வைக்க போகிறோம். 3 o'clockனா இங்கே ரைட் சைடு 1 பேக்கில் மேட்ச் ஆகிருக்கு. இது ரெண்டும் இந்த பீஸும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஒன் அட் த ரைட் சைடு, ஒன் அட் த ஆப்போசிட் சைடு, கரெக்ட் பீசஸ், கரெக்ட் எட்ஜ் பீசஸ். ஓகே, இது ரெண்டும் இப்போ அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ சேம் ஃபார்முலா ரிப்பீட். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ யூ ஆர் யூ யூ ஆர் ப்ரைம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். க்யூப் இந்த டாப் லேயரை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்க்கும்பொழுது திஸ் இஸ் டன், திஸ் இஸ் டன், திஸ் இஸ் டன் and this is done. 4 எட்ஜ் பீஸும் கரெக்டாக சென்டர் பீஸோட மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் ஆஃப் தேர்ட் லேயர் க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் பீஸு சென்டர் பீஸோட மேட்ச் பண்ணணும். ஸோ தேர்ட் லேயரில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லி டன்.